ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ரோனி வ்ளாக்ஸ். இன்னைக்கு நம்ம சேனல் என்ன வீடியோனா, ஆஃப்டர் 2 months வெக்கேஷனுக்கு அப்புறம் இன்னைக்கு வந்து நான் சென்னைக்கு போகிறேன். திரும்பிக்கும் பேக் டு ஹாஸ்டல் லைஃப்க்கு போகிறேன். ஸோ அதுதான் இந்த வீடியோவில் இருக்க போது. நான் வந்து எப்படி போகிறேன், பஸ்ஸில் தான் போகிறேன். ஸோ போயிட்டு அங்கே என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறதுலாம் இருக்க போது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திங்ஸ் வாங்க வேண்டியிருக்கு, லாஸ்ட் மினிட் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியிருக்கு, கொஞ்சம் ஸ்நாக்ஸ் மட்டும் வாங்க வேண்டியிருக்கு. நான் வந்து வாங்கவே இல்லை. ஸோ அது மட்டும் போயிட்டு வாங்கிட்டு சர்ச்சுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட வேண்டியதுதான். சர்ச்சுக்கு போயிட்டு அப்புறம் நான் வாங்கிட்டு வந்துட்டு நான் வந்து மீட் பண்ணுறேன். இப்போ வந்து கடைக்கு போயிட்டு வந்துட்டேன் நான். அப்புறம் டின்னருக்காண்டி இப்போ சாப்பாடு, அதுக்கப்புறம் வெண்டைக்காய் குழம்பு அதெல்லாம் சாப்பிட்டுட்டு கிளம்ப வேண்டியது. எங்கள் வீட்டில் எப்போதுமே ப்ரௌன் ரைஸ் தான் இருக்கும், ஏன்னா அதுதான் உடம்புக்கு நல்லது. ஒயிட் ரைஸ் இருக்காது. ஸோ அதுதான் நல்லது. நீங்களுமே வீட்டில் வந்து ப்ரௌன் ரைஸ் சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இப்போ வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் காஃபி இருக்குது, காஃபி குடிச்சிட்டு, டம்ளர் தான் பெருசு ஆனால் காஃபி உள்ளுக்கு தான் இருக்குது. ஸோ அதையும் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து பேக்லாம் பண்ணியாச்சு. எல்லாத்தையும் எடுத்துட்டு பைபிள் ரீட் பண்ணிட்டு ப்ரேயர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கிளம்ப வேண்டியதுதான். ஸோ சாப்பிட்டுட்டு மீட் பண்ணுறேன். ஹாஸ்டலர்ஸ் எத்தனை பேரால் ரிலேட் பண்ண முடியும்னு தெரில. நம்ம ஊரில் எங்கேயுமே பஸ்ஸில் போகணும் அப்படின்னா யாருமே தனியாக விட மாட்டாங்க வீட்டில். ஆனால் நம்ம வந்து ஹாஸ்டல் போகணும், சென்னைக்கு போகணும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளை பஸ்ஸில் தனியாகவே ஏற்றி விட்ருவாங்க. யார் வீட்டிலலாம் இப்படி ஹாஸ்டல் போகணுன்னா மட்டும் பஸ்ஸில் தனியாக ஏற்றி விடுவாங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் சீனரிலாம் வெளியே செம்மையாக இருந்துச்சு. அப்புறம் பஸ்ஸில் சார்ஜிங் போட்டு அதுக்கப்புறம் வாட்டர் பாட்டில் வைக்கிற ஹோல்டரு, ஏதாவது நியூஸ் பேப்பர் வைக்கிற ஹோல்டர், லெக் ரூம் வந்து நல்லா சூப்பராகவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் மேலே வந்து ஒரு ரீடிங் லைட் ஒன்று இருந்துச்சு, அதுவுமே ஒர்க் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ எஸ்எம்எஸ் பஸ்ஸில் இந்த ஃபெசிலிட்டிஸ் தான் இருந்துச்சு. நான் வந்து சிங்கிள் சீட் போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வர்ற வழியில் ஃபுல்லாகவே நல்ல வாழைத்தோப்பு, தென்னந்தோப்பு. ஸோ அதை பார்த்துக்கிட்டே ரசிச்சுக்கிட்டே வந்தேன். அதுக்கப்புறம் 8:30 போல் தூத்துக்குடி புது பஸ் ஸ்டாண்டை தாண்டிச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒரு 10 o'clock போல் பஸ் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டாப் இருந்துச்சு. ஸோ அதை இறங்கிட்டு போயிட்டு வாஷ்ரூம்லாம் யூஸ் பண்ணிட்டு வந்துட்டு தூங்கி காலையில் எழுந்துச்சாச்சு. அதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக வந்து நெக் பில்லோ வாங்கிக்கோங்க. அது வந்து உங்களுக்கு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது வந்து நீங்கள் தேவையானப்போ ப்ளோ பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் தேவையில்லைன்னா நீங்கள் ஃபோல்ட் பண்ணி வைக்கிற மாதிரி வாங்கிக்கோங்க. ஸோ அப்போ வந்து காம்பேக்டாக இருக்கும் நீங்கள் வந்து கொண்டு போகிறதுக்கு. ஸோ அது வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் சென்னை வந்து போரூர் டோல்கேட்டில் இறங்கிட்டு ஒரு ஆட்டோ பிடிச்சி ஆட்டோவில் வந்து நான் வந்து ராமச்சந்திரா ஹாஸ்டலுக்கு உள்ளே வந்து இறக்கி விட்டாங்க. ஸோ 200 rupees வந்து சார்ஜ் பண்ணியிருந்தாங்க அவங்க. அதுக்கப்புறம் ரூமுக்கு வந்து பார்த்தா ஸ்பைடர் ஃபுல்லாக வெப்பு போட்டு வச்சிருக்கு கதவு லாக்லேயே. அதுக்கப்புறம் அதை பார்த்துட்டு டோரை ஓப்பன் பண்ணி ரூம்குள்ளே வந்தேன். ஆல்ரெடி வாஷ் பண்ணி போட்டிருந்த ட்ரெஸ் எல்லாமே ஸ்டாண்டில் இருந்துச்சு. அப்புறம் அதெல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு அப்படியே டேயை கண்டினியூ பண்ணிட்டேன். ஸோ ஃபைனலி ஹாஸ்டல் ரீச் ஆகிட்டேன். இப்போ வந்து மார்னிங் 7 o'clock ஆகிடுது. கரெக்டாக ஹாஸ்டல் வரவும் 7 o'clock ஆகிடுச்சு. ஹாஸ்டல் ரீச் ஆகியாச்சு. இனிமேல் எல்லாத்தையும் ஒதுங்க வைக்கணும். ரூம் பார்த்தீங்கன்னா நீங்களே கொஞ்சம் தூசியாக இருக்குது அங்கங்கே அப்படின்னு டஸ்ட்டு அப்படியே இருக்குது. ஸோ அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு எல்லாம் எடுத்து ஒதுங்க வைக்கணும். இதெல்லாம் ஒதுங்க வைக்கணும். இது வந்து ரூம்மேட்டோடது. ஸோ நம்மளோட பிளேஸை இனி தான் ஒதுங்க வைக்கணும். இதெல்லாம் ரெடி பண்ணிட்டோன்னா நெக்ஸ்ட்டு காலேஜ் ஸ்டார்ட் ஆகுது டியூஸ்டேலேருந்து. ஸோ அப்போ வந்து ரிலாக்ஸ்டாக
காலேஜ் ரொட்டீன் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டே காலேஜ் எப்படி போகுது அப்படிங்கிறதெல்லாம், செகண்ட் இயரோட ஃபர்ஸ்ட் டே எப்படி போகுதுங்கிறதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் கவர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய்.